இன்றைக்கி வந்து ரிலிஜனையும் ஆன்மீகத்தையும் நம்ம ரொம்ப கம்பைன் பண்ணிட்டோம், குழப்பிட்டோம். ரிலிஜன் வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகம் என்பது எல்லா மதங்களுக்குமே பொதுவானது. ஆனால் ரிலிஜன் அப்படி இருக்க முடியாது. ரிலிஜனில் பிரான்ச் இருந்தே தீரும். ஒவ்வொருத்தரும் ஒரு பிரான்ச் வச்சுருப்பா, இப்படி தான் கடவுளை போய் அடைய முடியும் அப்படின்னு அவரவர்கள் ஒரு பிரான்ச்சாக ரிலிஜன் வச்சுருப்பா. பட் எல்லாத்துலேயும் காமன் த்ரெட்டுன்னு எடுத்தால் ஒரே ஒரு காமன் த்ரெட்டு தான் இருக்கும். அந்த காமன் த்ரெட் என்னன்னா ஆன்மீகமாக இருக்கும். அது என்ன ஆன்மீகம்னா, நாம் சரீரத்தை அடிப்படையாக வச்சே சிந்திச்சு பழகி இருக்கிறோம். ஆத்மாவை அடிப்படையாக வச்சு உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னால் பேதங்கள் கிடையாது. இவர் குட்டை, இவர் நெட்டை, இவர் இன்ன ஜாதி, அவர் அன்ன ஜாதி, இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் நிறைய கொடுக்குறார், இவர் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் என்னன்னா சரீர சம்பந்தமானது. நீங்கள் ஆத்மான்னு எடுத்துனுட்டா வெள்ளை ஆத்மா, கருப்பு ஆத்மா, மஞ்சள் ஆத்மா ஒன்றும் கிடையாது. எல்லா ஆத்மாவும் பகவானிலிருந்து தெரித்து விழுந்த சுடர்கள் தான். அப்போ அதில் பேதம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிவிடுறோம், சரீர பிரஜையோடைய வாழ்க்கையை குழப்பின்னு இருக்கோமே ஒழிய ஆத்ம ஞானத்தோடு வாழ பழகலை. அது அர்ஜுனனுக்கு பகவான் புகட்டினான். எப்படி புகட்டினான் தெரியுமா? அர்ஜுனா, நீ ஏண்டா இவர்கள்லாம் செத்து போகிறாங்க நீ கவலைப்படுற? சாவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. இவன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் கொன்னுட்டா இந்த பாவம் எல்லாம் எனக்கு வராதா? இவர்கள் பத்தினிகள்லாம் விதவைகளாக மாட்டார்களா? வர்ணாசிரம தர்மம் குழம்பி போயிடாதா? அப்போ எல்லாமே நலிஞ்சு போயிடாதா அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டான். வெரி சிம்பிள் ஆன்சர். நீ இவாளை கொன்னுட முடியுமோ? நீ இவங்களை கொன்னுட்டேன்னு சொல்ல முடியுமா? நீ மனசு வச்சா கொண்ட முடியுமா? 7ஆம் தேதி காலம்பரை அவனை கொல்றேன் நீ சொல்லிட்டா கொண்ட முடியுமா? 7ஆம் தேதி காலம்பரை அவன் போகணும்னு இருந்தால் தான் கொல்ல முடியும். நீ தலைகீழா நின்னாலும் உங்களை கொல்ல முடியாது. அதுதான் சொல்கிறான், நான் மரண வாசலை திறந்து வைத்து விட்டு வந்திருக்கிறேன். இவன் எத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இவங்க யாரை போடும் நான் டிசைட் பண்ணிட்டு, நீ என்னமோ என்கிட்ட வந்து கதை சொல்றிய, நான் இவங்களை கொண்டுட்டா பாவம் வராதா அப்படின்னு கேட்குறியே. இது கொஞ்சம் நுட்பமான விஷயம். நம்ம சரீரத்தையே மெய்யாக வைத்து கொண்டு பேசுகிறோமே ஒழிய ஆத்மாவுங்கிற அந்த எண்ணத்துக்கு போகிறதில்லை. அது எப்படி சொல்கிறான், இப்போ எல்லாருக்கும் புது சட்டை போட்டுக்கணுங்கிற ஆசை உண்டு. இல்லாட்டி தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்? பல பேர் மாமனாரை ஓய்க்கணுங்கிறதுக்காகவே கொண்டாடுறான், அது வேறு சமாச்சாரம். தீபாவளி என்னத்துக்கு கொண்டாடுறோம்? ஒரு புதுசாக ஒரு துணி போட்டுக்கணும், புதுசாக ஒரு சட்டை போட்டுனா ஒரு ஆனந்தம். ஏன் பழைய சட்டை என்னென்னா, பழைய சட்டை வீணாக எடுத்து அதை என்ன போட்டு இன்னும் பழைய சட்டை வாண்டா. எப்படி பழைய சட்டையை எரிந்து விட்டு புதிய சட்டையை உடம்பு விரும்புகிறதோ அப்படி இந்த உடம்பை எரிந்து விட்டு புதிய உடம்பை ஆத்மா ஏற்றுக்கொள்ளுகிறது. இது என்னடா மரணம்னு சொல்கிறேன். ரொம்ப அபரிமிதமான விஷயம், அது ஆழமான விஷயம். என்னமோ மரணத்துக்கு நான் நேற்று சொன்ன பாருங்க, யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, ஐயோ போயிட்டாரா, இவர் போகவே மாட்டாரா, எப்படி போனார் இப்படி சொல்லாமல் போயிட்டாரா, எப்படி போனார்? சும்மா ஏதாவது கமெண்ட் அடிக்கலாம் அடுத்த டெத் மரணத்தை பற்றி ஏதான ஒன்று சொல்கிறோம். நமக்கு வந்து வாய்க்கு வந்தது சொல்லிட்டு இருக்கோம் மரணத்தை பற்றி. ஒரு வினாடி யோசிக்க வேண்டாமா? சட்டையை மாற்றிவிட்டு புதிய சட்டையை உடம்பு விரும்புவது போல் உடம்பை மாற்றிவிட்டு வேறு ஒரு உடம்பை ஆன்மா தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறது. இதுக்கு மரணம்னு பேருடா அப்படின்னா ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அதை விட நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு கேள்வியாக கேட்டான். என்னன்னா, நாமளே வினாடிக்கு வினாடி செத்துன்னு இருக்கோம், அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, என்னமோ ஒரு பெர்மனன்ட் டெத்துன்னு அதை பற்றி பெருசாக பேசுறியன்னா அது எப்படி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்ன ஆசிய சமாஜத்தில் பேசுகிறச்சு. நம்ம கொஞ்சம் பழகின யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. என்னென்னா, ஃபோட்டோ ஆல்பத்தை கொடுத்துருவா. ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியல, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நாம் போன உடனே என்ன பண்ணுவோம், திடம்பெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் ஒன்று அதை கொண்டு வந்து கையில் நீங்கள் பார்த்துட்டு அதை காஃபி போட்டு வரேன் அப்படி. இது முதல் பனிஷ்மெண்ட், காஃபி ரெண்டாவது பனிஷ்மெண்ட். நாம் இப்படி 2 பக்கமாக 3 பக்கமாக சேர்த்து புரட்டுவோம். அவள் பையன் அங்கேருந்து வருவான், அது முதல் பக்கம், அதெல்லாம் நான் இருக்கா, அதை பாரு அதை பாரு அதை பாரு. அடக்கடவுள், நாமளே கொத்து கொத்தா தள்ளின்னு போயிடலான்னு பார்த்தா ஒரு சின்ன சைக்காலஜி இன்னும் நம்ம ஜனங்களுக்கு புரியல. என்னன்னா, நம்ம மூஞ்சி இல்லாத எந்த ஃபோட்டோவும் நமக்கு சந்தோஷமாக இருக்காது. நம்ம மூஞ்சி இல்லாத எந்த ஃபோட்டோ ஆல்பமும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவே இருக்காது. பார்த்து விட்டதுக்கு அப்புறமும் நம்ம வேதனைப்பட போகிறோம், நம்ம மூஞ்சி இப்படி இருக்கேன்னு, அது வேற. ஆனால் அதுக்கு முன்னாடியும் நம்ம முகம் இல்லைன்னா ஒரு ஆல்பம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆனால் ஆல்பத்தை கொடுத்து பாரு அப்படின்பா. ஆல்பத்தில் ஒரு ஆச்சரியம் இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து சுவாரஸ்யமே கிடையாது. நீங்கள் உங்கள் பழைய ஆல்பத்தை பார்க்குற போது தான் லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆல்பத்தினுடைய வெற்றியே இப்போ பார்த்துக்கிறதுக்கே கிடையாது. நீங்கள் பழைய ஃபோட்டோ ஆல்பம் பார்க்குற போது தான் ஓ இப்படிலாம் இருந்தோமா அப்படின்னு தோணும். இப்போவே இந்த டிவியில் என்ன பண்ணுறான், என்னுடைய பழைய ஸ்பீச்செல்லாம் போடுறான். பழைய ஸ்பீச்சு. ஒருத்தர் ஃபோன் பண்ணார், உங்கள் தம்பி பேசுகிறாரான்னு.
அது என்ன உங்களையே மாதிரி சத்தமாக பேசுகிறார், அவர் சத்தம் போட்டு பேசுகிறார். உங்களையும் எனக்கு தம்பியே கிடையாதுன்னு இல்லை, கொஞ்சம் ஏழமையாக கண்ணாடி நேரம் போட்டு ஜம்முன்னு ஒரு ஆள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அது நானே தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என் தம்பி பேசுகிறானான்னு கேட்டு விட்டார். இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு ஆச்சரியம் பாரு. ஒரு பையன் ஊருக்கு போகிறான், பாட்டி வீட்டுக்கு போகிறான். பாட்டிகிட்ட போய் அந்த வீட்டுக்கு பழைய ஃபோட்டோலாம் பாட்டி பாட்டி இது யார் இந்த கருங்குரங்கு மாதிரி இங்கே உட்காந்துருக்கு, இது யாருன்னா? அதான் அவங்க அப்பா. பாட்டி இந்த குரங்கு அப்பா? இப்போ அப்பா குரங்கு மாதிரி இருந்தார், சின்னதாக ஒரு காலத்தில் கருங்குரங்கு மாதிரி இருந்தார். இப்போ எப்படி இருக்கார் அப்பா? நல்ல ஆகுறதியாக ஜம்முன்னு பர்சனாலிட்டியாக இருக்கார், எல்லாமே இருக்கார். ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தார். இப்போ பாருங்கள் வாழ்க்கையில் என்னென்னா 5 வயசில் ஒரு மாதிரி, 10 வயசில் ஒரு மாதிரி, 20 வயசில் ஒரு மாதிரி மாறிண்டே போகிறோம். கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு நல்ல கவிஞர், அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, என்னால் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. என்னன்னா, நம்முடைய புகைப்பட ஆல்பங்களில் நாம் பார்ப்பது நம்முடைய நேற்றைய படங்கள் அல்ல, நேற்றைய பிணங்கள். ஏன் 20 வயசுல எவ்வளவு அழகா இருந்தோம், 40 அப்படி இல்லையே. 40 ஒரு மாதிரி சுமாரா இருந்தோம், 50 அப்படி இல்லையே. 50 சகிக்கும்படியா இருந்தோம், 60 70 என்னமோ ஆகி போயிட்டோம் இல்லையா? 10 வருஷத்துக்குள்ள எத்தனை சேஞ்சஸ் ஆகி போச்சு நமக்குள்ள. எவ்வளவு அழகா, எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா, எவ்வளவு பார்க்கறதுக்கு ஒரு பர்சனாலிட்டியா இருந்தா எல்லாம் போயிட்டே இருக்க வலிச்சு அப்படியே. அப்ப என்னன்னா, இது ஒரு பயணம். ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பித்து வளர்ந்து இளமையா குழந்தையாகி, வளர்ந்து வாலிபனாகி, கிழவனாகி, ஒன்றுமற்றவனாகி, இது ஒரு சைக்கிள். உள்ள பூந்து வெளியே வரணும். இதை சொல்றான் பகவான். டே அர்ஜுனா, என்னமோ ஷாவை பத்தி பெருசா பேசுறியே, ஒவ்வொரு வினாடியும் செத்து கொண்டிருக்கிறாயே, அதை பற்றி கவலைப்பட்டாயா? நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்றேன். எவ்ரி செகண்ட் நம்ம இறந்துகிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு 60 இறந்து போயிட்டா மட்டும் அது பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறோம். அப்போ மரணத்தை பற்றிய நம்முடைய பார்வை மாறியாக வேண்டும். அது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வு, அது நிகழ்ந்தே தீரும். நீங்க ஞானம் கைவர பெற்றவர்கள் மரணத்தை பற்றி ஒரு இம்மி கூட கிளேசம் அடைகிறதே கிடையாது. இப்போ என்கிட்ட பல பேர் என்ன சொல்றா, செத்து போயிடுவோமோன்னு பயமா இருக்கு, செத்து போயிடுவோமோன்னு பயமா இருக்கு. செத்துட்டா தான் நாம இல்லையா, அப்ப ஏன் பயமா இருக்கு? இது ஒரு சிக்கலான கேள்வி. இன்னொன்று என்னன்னா, வாழ்வதற்கு பயப்பட்டாலும் அது பரவாயில்ல, சாவறதுக்கு என்ன பயப்பட வேண்டியிருக்கு? நம்ம தப்பா வாழுறோமேனு பயந்தா பரவாயில்ல, அதுக்கு யாரும் பயப்பட மாட்டேங்கிறா. ஆனா செத்து போயிடுவோம்னுட்டு பயந்தா. அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்து திரும்பி போறான், படையெடுத்துட்டு அலெக்சாண்டர் போறான். அவன் போகிறப்ப என்ன முடிவு பண்ணால், இந்தியாவிலேருந்து என்ன கொண்டு வரணும் கிரீஸுக்கு அப்படின்ன போது அங்கே இருக்கிறவாளை என்ன கேட்டால், ஒரு இந்து சன்னியாசியை கொண்டாடணும். ஏன்னா இந்தியாவுடைய கிரேட்னஸ்ஸே ஒரு சன்னியாசம் தான், ஒரு ஆச்சரியமான சன்னியாச பாரம்பரியம். இந்தியாவிலேருந்து ஒரு சன்னியாசியை கொண்டான். அவன் திருமணம் முடிவு பண்ண உடனே அவனுடைய போர் தளபதியை கூப்பிட்டான், நீ போய் ஒரு நல்ல ஒரிஜினல் சன்னியாசியாக பிடிச்சின்னு வா அப்படின்னா. ஸோ ஒரு ஒரிஜினல் சன்னியாசியை பிடிச்சின்னு வான்னு அவன் போய் ஒரு கிராமத்தில் அப்படி இப்படி தொழாவி கடைசியாக ஒரு சன்னியாசியை பார்த்துட்டு எங்கள் ராஜா கூப்பிட்றாரு, புறப்பட்டு வான்னா. எதுக்குன்னா, கிரேக்க நாட்டுக்கு கூட்டின்னு போகிறார், அரச விருந்தாளியாக கூட்டின்னு போகிறார், உன்னை ராஜ மரியாதையோடு அழைச்சின்னு போவார், புறப்பட்டு வார்னா. அந்த சன்னியாசி என்ன பேர் சொன்னான் தெரியுமா? என்னுடைய எண்ணம் இல்லாமல் 1/2 அங்குலம் கூட இங்கேருந்து என்னை நகர்த்த முடியாது, நகர்த்தி விட்டா நான் சன்னியாசி கிடையாதுன்னா. நீ எங்கள் ராஜாவை பற்றி தெரியாமல் பேசுகிறேன்னா. இவன் போய் நேரம் அலெக்சாண்டர் வந்துட்டான். சரி, நான் உன்னை மரியாதையாக தான் நான் கூப்பிட்றேன், இப்போ என்ன குறைஞ்சி போச்சு, உன்னை நான் ராஜ மரியாதையோடு கூட்டின்னு போகிறேன், நீ புறப்பட்டு வா, எங்கள் ஊருக்கு வா, உன்னை காட்டணும். வர்றதா எண்ணம் இல்லைன்னா, நீ வர்றதா எண்ணம் இல்லைன்னா உன்னை கூட்டின்னு போறதா எனக்கு எண்ணம் இருக்குன்னா, அது உன்னால முடியாது அப்படின்னா. சன்னியாசி உன்னால முடியாது அப்படின்னு பட்டனை இடுப்புல கத்திய உருவி விட்டான் அலெக்சாண்டர். உருவி அவர் கழுத்தில் அப்படி வச்சுட்டான், கழுத்துக்கிட்ட நேராக வச்சுட்டு சொல்றான், நீ இப்போ என் கூட வரலன்னா நான் உன்னை வெட்டிடுவேன், நீ செத்து போயிடுவேன், நான் உன்னை வெட்டிடுவேன், மரியாதையை என் கூட புறப்படு. அந்த சன்னியாசன பதில் என்ன தெரியுமா? டேய், நீ என்னை வெட்டுகிற போது நீ எப்படி என்னை பார்ப்பாயோ அப்படியே நானும் என்னை வெட்டுவதை வேடிக்கை பார்ப்பேன். இந்த வார்த்தைக்கு என்ன அருமையான விளக்கம் யோசிச்சு பார்த்தா தெரியும். நீ என்னை வெட்டுகிற போது எப்படி வேடிக்கை பார்ப்பாயோ அப்படி என்னை வெட்டுகிற போது நானும் வேடிக்கை பார்ப்பேன். அவனுக்கு ஒரு நிமிஷம் புரியல, எப்படி அப்படின்னா, இந்த பார், இந்த உடம்பு நான் இல்லை, நீ என் உடம்பை தான் வெட்ட போற, வெட்டுகிற கணத்தில் வெளியில் நான் நின்று கொண்டு இந்த உடம்பை வேடிக்கை பார்ப்பேன். நீ எப்படி என் உடம்பை வெட்டுறதை வேடிக்கை பார்க்குறியோ அதே மாதிரி நானும் வேடிக்கை பார்ப்பேன், ஏன்னா நீ வெட்டுகிற போது நான் அதுக்குள்ளே இருக்க மாட்டேன். என்ன ஒரு ஆச்சரியமான எண்ணம். வாழை கீழே போட்டான் அலெக்சாண்டர், கையெழுத்து கும்பிட்டு போனான், நீ ஒரு உண்மையான துறவி, நான் தெரியாமல் உங்கள்கிட்ட நடந்துட்டு மன்னிச்சுக்கோ அப்படின்னு. அப்போது மரணத்தை பற்றிய நம்முடைய அபிப்பிராயங்கள் பெருவாரியாக தவறானது. இவர் ஏன் இந்த வயசுலேயே செத்து போயிட்டார் அப்படின்னு. அவர் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தா எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாரோ யாருக்கு தெரியும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நாம் யாரு?
அது ஒரு ஆறு வெள்ளம் மாதிரி போய்கொண்டே இருக்கிறது, காட்டாற்று பிரவாக வெள்ளம் மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. சாட்சி மாத்திரமா வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஒரு தடவை திருச்சியில் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தா, அவளுக்கு 21 வயசு. ஆசையா அவளை பொண்ணு செத்து போயிட்டான். 21 வயசு. அந்த அம்மாவுடைய துக்கம் பெரிய துக்கம் தான். அவள் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த அம்மா கேட்ட கேள்வி பயங்கரமான கேள்வி. 21 வயசு என் பொண்ணு ஏன் செத்து போயிட்டான்னா, அம்மா என்னமோ காலம் முடிஞ்சிருக்கும், இறந்து போயிட்டா, இறைவன் விரும்பி இருப்பார், அந்த ஆத்மாவை கூட்டின்னு போயிட்டார். ஒரு சமாதானம் சொன்னேன், காயப்படக்கூடாது. அடுத்த கேள்வி கேட்டா, 81 வயசு என் மாமியார் ஏன் இன்னும் சாகலைன்னா. நான் ஜோக் சொல்லலை, இது சத்தியமாக ஜோக் கிடையாது. அவள் ஒரு ஆற்றாமையில் கேட்குறா, 21 வயசான என் பொண்ணு ஏன் செத்து போனா, 81 வயசான என்னுடைய மாமியார் ஏன் இன்னும் சாகலை. நான் சொன்னேன், உங்களுக்கு 2 வகையான துக்கம்னு பகவான் எழுதிட்டார் போல் இருக்கு, அதை நாம் எப்படி அழிச்சு மாற்ற முடியும், இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு. அதுக்கு அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்டது குரூரமான கேள்வி. அவ எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறா பாருங்க. குரூரமான கேள்வி என்னன்னா, எந்த 21 வயசு பெண்ணை பார்த்தாலும் இது ஏன் சாகலேன்னு எனக்கு தோன்றதுன்னா. அப்ப மனசு எப்படி வீணா போயிடுது பார்த்தீங்களா. நம்ம குழந்தை செத்து போயிடுது அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா குழந்தையும் சாகணுமா? அப்ப எவ்வளவு தூரம் நம்ம சுயநலமா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த 21 வயசு குழந்தைய பார்த்தாலும் இது ஏன் உயிரோடு இருக்கு, இது ஏன் சாகலே அப்படின்ற எண்ணமே எனக்கு திரும்ப திரும்ப வர்றது அப்படின்னா. நான் சொன்னேன், தாட்லெஸ் மெடிடேஷன் நீங்கள் கொஞ்சம் பழகுங்க. உள்ளேருந்து எல்லா தாட்டையும் வெளியே தள்ளுற ஒரு மெடிடேஷனில் உட்காந்து பழகுங்க. அது ஒன்று தான் உங்களை சேவ் பண்ண முடியும். திரும்ப திரும்ப இந்த எண்ணத்தில் இருந்தால் என்ன, யாரை பார்த்தாலும் இந்த எண்ணம் வரலாமா? அப்போ நம்ம எவ்வளவு சுயநலமாக யோசிக்கிறோம் பாருங்க. நமக்காகவே உலகம் படைக்கப்பட்ட மாதிரியும் நாம் நினைக்கிற போக்கிலேயே எல்லாம் நடக்கணுங்கிற மாதிரியும். இது வந்து சிறுபிள்ளைத்தனமான எதிர்பார்ப்பு. கீதையவே என்டையராக நீங்கள் வேற ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். என்ன ஆங்கிள்னா, முதல்ல அத்தியாயத்தில் என்ன சொல்றான் தெரியுமா? அர்ஜுனன் பகவானை பார்த்து, ஹே கிருஷ்ணா, என் தேரை கொண்டு போய் நிறுத்து, நான் என்னை எதிர்க்க யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க விரும்புகிறேன், யாரையெல்லாம் நான் யமலோகத்துக்கு அனுப்ப போகிறேன் என்பதை பார்க்க விரும்புகிறேன். ஹே கிருஷ்ணா, என் தேரை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பு நிறுத்து. அதாவது இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி லார்டு கிருஷ்ணா நடக்கணுமா, தன்னுடைய அபிப்பிராயப்படி பகவான் நடக்கணுமா. அவரும் பாருங்க தேரை கொண்டு போய் நிறுத்திவிட்டு நன்னா பார்த்துக்கு வந்தார். டபக்குன்னு காண்டிபத்தை கீழே போட்டான். என் உடம்பு காந்துகிறது, நான் எப்படி என்னுடைய குருநாதரை எழுப்பேன், நான் எப்படி என் பாட்டனாரை எழுப்பேன், எல்லாம் பேசி முடிச்சான். எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தார். கடைசியில் 18ஆம் அத்தியாயத்தில் என்ன சொன்னான் தெரியுமா அர்ஜுனன்? கிருஷ்ணா, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெளிவாக சொல், அதை நான் செய்கிறேன். அப்ப கீதை எப்படி தொடங்கிட்டு, தன்னுடைய அபிப்பிராயப்படி இறைவன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான எண்ணெயில் கீதை தொடங்கியது. பகவானுடைய அபிப்பிராயப்படிதான் நாம் நடக்க முடியும் என்ற தெளிவோடு கீதை நிறைவு பெற்றது. வாழ்க்கையும் நமக்கு தொடங்குகிற போது நம்முடைய அபிப்பிராயப்படியே எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அனுபவங்கள் வர வர வரதான் உலகத்தின் போக்கின்படிதான் நாம் நடக்க முடியும், இறைவனுடைய சங்கல்பத்தின்படிதான் நாம் நடந்து கொள்ள வேண்டி வரும் என்கிற தெளிவு இறுதியாக வரும். நம்ம அபிப்பிராயப்படி பையன் சொல்றான், 365 நாளும் லீவா இருந்தா சந்தோஷமா இருக்கும். அம்மா என்ன கதிக்கு போவ? 365 நாள் லீவா இருந்தா பையனுக்கு சந்தோஷம். ஆனா அது பாசிபிளா? ஒரு பையன் சொல்றான், 365 நாளும் தீபாவளியா இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். குழந்தைகள் சொல்லும் 1000 விஷயம் சொல்லும், இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்ல. மன்னிச்சுக்கோ, அந்த குழந்தைகளுடைய அதே நிலையில தான் நாமளும் இருக்கிறோம். நம்ம இஷ்டப்படி இது எப்படி நடந்துட்டா எப்படி, நம்ம இஷ்டப்படி அது நடந்துட்டா எப்படி, நம்ம அதே மாதிரி ஆசைப்படுறோம். நம்ம இஷ்டப்படியே எல்லாம் நடந்துட்டா பரவாயில்லையேன்னு ஆசைப்படுறோம். தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இறைவனுடைய சங்கல்பத்திற்கு ஏற்பத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செலுத்த வேண்டி இருக்குமே ஒழிய, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த இறைவனுடைய விருப்பத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பலமோ சக்தியோ நமக்கு கிடையாது. அது முடியவும் முடியாது, அதை விட அது கூடவும் கூடாது. ஏன்னா அவனுடைய தீர்மானப்படி நாம் நடந்து கொள்ளுகிற போது எந்த சிக்கலும் இல்லை. நம்முடைய தீர்மானத்தின்படி அவனை வளைக்க நினைக்கிற போது எல்லா விதமான சங்கடங்களுக்கும் நாம் உள்ளாக வேண்டி இருக்கிறது.